பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தவன் எவன்டாவன்? ஓ அப்பாட்டி எங்களுக்கு பிடிக்கல. துப்பாக்கியை தூக்குன பரம்பரையில அருவாளை தூக்குன ரவுடியா நானு. ஏன்டா கத்துறீங்க? எனக்கு கண்ணு வலிக்குதுடா. கத்துனா காது தாண்டா வலிக்கும், கண்ணு எப்படா வலிக்கும்? ஒண்ணு ஏதோ ஒண்ணு வலிக்குது. உன் மேட்ர சொல்றா, என்னடா பிரச்சனை உனக்கு? பிறந்ததுல இருந்து என்ன யாரும் குளிக்க வச்சதில்ல, நானும் குளிச்சதில்ல. ஆனா என் பொண்டாட்டியை குளிக்க வச்சிட்டியாடா, அதனால எனக்கு அவ பிடிக்கல, எனக்கு அவ வேண்டாம். டேய், இதாடா பிரச்சனை? மோத்தல் மீசக்காரா, இந்த சைனா பொம்மைய கூட்டு போய் தார் பூசி அழுக்கா கூட்டு வரேன். கூட்டி போறேடா. டீலா நோ டீலா? நோ டீல். எங்கனே போவாங்க? படார்னு மாயமாயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. குடும்பத்துல ரொம்ப அடங்காம திரிவியோ? ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப அழகு, சூப்பர். நன்றி. நான் உங்களை மினிஸ்டரை மீட் பண்றேன். வர சமயம். ஆஹா, பாத்தீங்களாடா, ஒரு நாள் குளிக்க வச்சதுக்கே அக்கா மினிஸ்டர் ஆக போகுது. ஏய், நீ எங்க போற? அக்கா பின்னாடி போனா ஒரு மாவட்டமாவது கிடைக்கும். நீ வாடா, ஒரு வட்டமாவது வாங்கி. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பண்ணிக்கிற? எல்லாம் உள்ளதான போகுது. பாரு, தலையில ஈரத்தை கூட தோட்டாம வந்திருக்க. அட தர்மரு, என்னப்பா? இந்த ஆடு மாடெல்லாம் பிறந்த கொஞ்ச நாள்ல அது இறைய தேடி அதுவா போயிருது. ஆமா. ஆனா சில சென்மங்க அட்டைப்பூச்சி கணக்கா அப்பிரத்தத்தை உறிஞ்சிருக்குன்னே இருக்காங்கடா. நீ தான் இருக்க, ஏதோ உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு அப்பனுக்கு ஒத்தாசையா இருக்கீல. அது எப்படா ஒரு வேலையுமே செய்யாம ஒரு கஞ்சி உள்ள இறங்குது? என்ன உன் புரிச்சு நான் சாப்பிட போலாம் ஜாலியா பேசிக்கிருக்காரு. பெத்தீங்கல்ல, பெத்தா சோறு போட்டு தான் ஆகணும். அவங்க சொகத்துக்கு பெப்பாங்க, சோத்தா போட்டு வைவாங்களா? என்ன பெத்தனாரு செகண்ட் சினிமா பாத்துக்கலாம்ல, இப்படி இம்சை கொடுக்க மாட்டோம்ல. எனக்கு இருக்கு பையல, ஏன்டா இப்படி தாறு மாற பேசுற? ஒழுங்க சோத்த தின்னு. யாரா கொல்ல சொன்னது? பெருமாள் சாமி தான் கொல்ல சொன்னாரு. திருத்தனமா மணல் அள்ளுவ, ஜல்லி அள்ளுவ, தட்டி கேட்டா ஆர்டிஓ கொலை பண்ண சொல்லுவியா? தெரியாம பண்ணிட்ட மாட்டே. அவனை கொல்ல சொல்லிதான் என்கிட்ட காசு கொடுத்தல, அப்புறம் எதுக்கு ஏமல் நம்பிக்கை எல்லாம் இன்னொருத்தன அனுப்புற? யோ, அவன் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காயா, பாத்துட்டு போட்டோன்னு விட்டு வச்சிருக்கான். தாலி கட்டின மறு நிமிஷமே அவன் தலை தரையில உருளும். அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணேன்னு வைய, அவன் சாவறதுக்கு முன்னாடி நீ சமாதியா இருப்ப. தொழில நியாயமானவையா, காசு வாங்கிட்டேன்னு வைய, நீ ஏன் வேணானாலும் செய்வேன். கூலி வாங்கி கொலை பண்றனா ஒரு படித்த பட்டதாரின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? நாங்க நல்லா படித்து பெரிய ஆளா வரணும்னா எங்க அப்பா எங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சாரு. ஆனா அவர் கஷ்டத்துல கடன் வாங்கி தான் எங்களை படிக்க வைக்கிறாருன்னு அப்ப எங்களுக்கு தெரியாம போச்சு. வாங்கின கடனுக்கு பயந்து எங்க அப்பா ஒரு நாள் தூக்க மாட்டிக்கிட்டாரு. அன்னில இருந்து எங்க குடும்பம் நில குலைஞ்சு போச்சு. எங்க குடும்பத்தோட கஷ்டத்தை போக்க நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன். கொடுத்த கடனுக்காக கடன்காரன் ஒரு நாள் எங்க வீட்டை பூட்டினான். என்னன்னு அப்பம்பட்ட கடனுக்கு முன்னா போறதுக்கு போகும்டா, இனிமேல பொறுக்க முடியாரா? உங்க கடனை எப்படியாவது அடிச்சிருவேன். எது ஆட்டோ ஓட்டி ஒண்ணு செய்ய. வாத்தா பாக்குறதுக்கு வயசானவளா இருக்கா, உன் தங்கச்சி இளமையா தானே இருக்கா, அவளை கூட்டி. அன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தையில இந்த உலகமே எனக்கு இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்னது பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இதான் இவன பணம் இருக்கு, இவனை போட்டு விட்டு பணத்தை எடுத்து போயிருவியா? யானை சின்ன பயிர்களோட விளையாடிக்கு இருக்க முடியாதுல்ல, புரிஞ்சுக்கப்பா. என் ஒட்டுமொத்த உசுரும் என் குடும்பம். அந்த குடும்பம் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு தேவை பணம் பணம் பணம். ஏய், எம்பிட்டு வேணா வாங்கிக்க சொல்றேன். விளக்கு வச்சா வட்டி 20 ரூபா சேர்த்து தரணும். நேற்று வரைக்கும் 15 தானே வாங்கியிருந்தா. பேப்பையில விலைவாசலாம் ஏறி போச்சு. நாம பிழைக்க வேணாமா? பேசுற பேச்ச பாரு. கட்டுக்கட்டா கொடுக்குற கசைக்கு தானே கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன கொள்ளையா வந்துரும்? போ, நீ என்ன அவங்களுக்கு வக்கனையா பேசிட்டு இருக்க? 2 தேங்காய் எடுத்துக்கணே, காசு கம்மி பண்ணிக்கணே. கருதமண்டியனே, வர சட்டமன்ற தேர்தல்ல நம்ம தொகுதி எம்எல்ஏ உங்களை நிக்க வச்சு நாங்க எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னப்பா எழுதி சொல்லுங்க. எல்லாருக்குப்பா உங்க நியாயம். வட்டி காசை தரலன்னு ஒவ்வொருத்தன் கையை கால உடச்சு விட்டுக்கிறோம். ஓட்டுக்கா கையேந்து அவங்க நிக்க சொல்றீங்களா? அவங்க ஓட்டு வேணாம், ஒண்ணு வேணாம், நம்ம வேலைய நம்ம பார்த்தா போதும். என்னங்க நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா வெளியில எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்குவேன். ஏன் சொல்ல மாட்ட? வேணும்னா உங்க அப்பா வீட்டுல இருந்து காசை வாங்கிட்டு வந்து நீ நில்லு. ஜெயிச்சுட்டு வந்தா எம்எல்ஏ புருஷன் நான் காலை தூக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் அவளை வச்சிருக்கேன்னு தெரியுமில்லடா.
வேற எதுக்குடா வீட்டு கதவு போய் டம்மு 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 தட்டினா? கதவை தட்டுனே யாரும் திறக்கலனே. திறக்கறத விட வேண்டியதானடா. இந்த பார், என்ன விட்டுனே. நான் எந்த வீட்டு கதவை வேணாலும் தட்டுவேன். அந்த கதவை எவன் தட்டினாலும் கவ்வாத்து படிவேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. அண்ணே பண்ண மாட்டேனே விடு. அண்ணே என்னத்தா இங்க வந்திருக்க? அண்ணே ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேக்டரியை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாளுங்க, அதான் கூட்டு வந்தேண்ணே. இங்கெல்லாம் வராதாத்தா, இதெல்லாம் கல்லு மண்ணு கிடக்கிற இடம். மதுரையில எத்தனை இடம் இருக்கு, அங்க போய் சுத்தி காட்டு போ. போங்க பிள்ளைகளா, வேண்டாத நேரத்துல வந்துகிட்டு. எங்கடா அழுத சத்தியத்தை காணோம்? பொண்ணு பிரியா வந்திருக்கேன். பெரிய வந்திருக்க. ஆமனே. எங்கடா குறைச்சிருக்க? ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ரூம்லயா? ஆமனே. போனே பண்ண ஸ்ட்ரைட்டா வந்துட்டா நம்பிக்கை. ஆமனே. ஏய், சம்பளம் வாங்குறீங்களா? வேலையை பாருங்கடா. அம்மா பிள்ளைகளுக்கு நல்லா எலும்பு அள்ளி வை. சரித்த இந்தாங்க சாப்பிடுங்க. போதும் போதும். வந்துட்டான் பாரு கறி திண்டி. நல்லா அள்ளி சாப்பிடு. இந்தா நல்லா சாப்பிடுமா. போடு. போதுமா? போடு, திங்கிட்டோம். காலகாலத்துல திங்கிறது. உடம்பு கொஞ்சம் அசையா இருந்து தூங்கிட்டேன். நீ செய்யற வேலைக்கு தூக்கம் என்னடா பண்ணும்? டேய் பெரியவனே, நான் உசில விட்டு வரும்போது வெறும் 30 ரூபாய் வந்தேன். இன்னைக்கு 30 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி புள்ள குட்டியோட இருந்தாதான்டா சம்பாதிக்க ஆசை வரும். சின்ன பாரு, எம்புட்டு பொறுப்பா இருக்கான். அவன் பிள்ளையா நீ பிள்ளையா? நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊர் ஒப்பாடி வச்சு சுத்திட்டு இருக்க. சே, எனக்கு இது கேவலமா இருக்குடா. உன்னால எனக்கு வெளியே தலை கட்டவே முடியல. பொம்பளைங்கிறது புதக்குழி, புதஞ்சு போயிடாத. சாப்பிட வந்தா நொய் நொய் நொய்ங்கிற. வயசாயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அறிவுரை சொல்லி பழகிறத விடு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அவனை விழுந்ததுதான் புதக்குழி. நான் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன். முதல்ல இந்த 30 ரூபாய் 30 கோடி வந்த கதையை விட்டுட்டு நல்லி எடுத்து நங்குன்னு கடி. பல்லு போச்சுன்னா தங்கத்துல பல்லு தட்டு நான் வாங்கி தரேன். நீங்க கறியை போடுங்க. டேய் போயிட்டாடா, பொத்திட்டு தூங்கு. வரம் கட்டிக்கிட்டு இருக்க. ஊரே உழுகுற மாதிரி பேசுவ. சொந்தக்கார புள்ள தானே, நச்சு 4 வார்த்தை பேசி கவுத்துறா. எதுக்குடா 4 வார்த்தை? 3 வார்த்தையில முடிஞ்சு போயிடாதா? எப்படிரா மூச்சு வாங்குது 3 வார்த்தையா? ஏய், எந்திரிச்சா போட்டனா இல்ல தூங்குடா. டேய் எந்திரிடா எந்திரிடா. நல்ல நாள் அதுமா இழுவை போட்டு இன்ன வரைக்கும் படுத்துருக்கீங்க. இந்தடா ஊருக்கு பலகாரம் என்ன தின்னுங்க. குழந்தை மாதிரி எடுத்துட்டு வர நீ? ஒவ்வொருத்தன் வீட்ல இருந்து வாங்கிட்டு வர பிச்சை எடுத்து பொழப்பாய் போச்சப்பா. ஏய், A to Z. ஏ தம்பி இங்க வா. வாடா, இழுப்பு. இந்தா ஹாப்பி தீபாவளி கொண்டாடு. என்ன எங்க வீட்ல வாங்கிட்டு வந்து எனக்கே ஸ்வீட் இல்ல? இந்த வாங்கிக்கோ. டேய், இந்த உங்க வீட்டு பலகாரம் தான்டா, போடா. வாங்கிக்கோ. குருவி குடு மண்டை. ஏய் மாப்பிள்ளைகளா, வாங்கிட்டு வந்துடா. குடியா குடியா. புடிங்க புடிங்க. குடுறா திட்டாத. குடிடா. அப்பா. ஏன்டா கையை பிடிச்சு முத்த கொடுக்குற? பெரிய ஆள்டா செட்டியாரு. என்கிட்ட வசதி இல்லடா. இருந்தா உன் கைக்கு மோதிரம் போட்டுருப்பேன்டா. இதெல்லாம் பெரிய விஷயம் பேசிட்டு பீடி போடுறா. என்னடா பீரும் பிராண்டியமா ஊத்தி பெத்த தாய் போல பாத்துக்கிறா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு ஏன்டா இம்பிட்டு பெரிய வார்த்தை சொல்றீங்க? ஏய் சும்மா இறப்பா நீ. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லா ஏத்தி விட்டு இறங்க விடாம அப்படியே உலகம் தெரியாம வச்சிருக்க பத்தியா? ஏய் உண்மையிலே நீ பெரிய மனுஷன் பத்து புள்ளதாயா? மாப்பிள்ள அது சரி, சரகம் வாங்கினிய, மிக்சிங்கு தண்ணியா வாங்கினியா? இந்த தண்ணியில காசு போடு, குடிக்கிறதெல்லாம் காசு போட மாட்டியா? என்னடா பைனான்சர் நீ? டுபாக்கு ஒரு பைனான்சர் இருங்கடா, வாங்கிட்டேன். ஊத்து வைடா. அண்ணே வரசா வாண்ணே. ஏய் A to Z அழகரே, பலகாரத்தை எங்களுக்கு ஒதுக்கி வைடா. நில்றா. அட பாவி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ இப்படி திரியுற? என்னடா சுருட்டி வச்சிருக்கேன் என் சுருட்டி. ஏக்கா ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா? நல்ல ஓடுற பத்தெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா? இதெல்லாம் திட்டமிட்ட சில விட்டுருக்கா? ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா? போயிட்டு வாக்கா. எழுதப்பட்ட பயல. அக்கா அக்கா சொல்லி என் வாழ்க்கையை இப்படி அம்போடு ஆக்கிட்டியடா. அண்ணா, நீ தானே லொக்கா லொக்கான்ற. அந்த பொம்பளை என்னடா கோயிலுக்கு வந்தாலும் சரி, இலை வீட்டுக்கு போனாலும் சரி, செருப்பு கழட்டி அடிக்கிறா உன்னை. அவ்வளவு பெரிய காமவனானே நீ? இது ஒரு தங்கமல ரகசியம்ரா. எதையும் டேய், கேக்குறாரா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல என்னடா ரகசியம் வர ரகசியம்? என்னன்னு ஊருக்கே தெரியும்ன்றா. எச்சியில தூக்கி அடிக்கிறா. ஐயா என்னது? ஊருக்கே தெரிஞ்சது உனக்கு தெரியாதுல்ல? ஏக்கா இதெல்லாம் ஜெகஜம்கா. நீ வாப்பா. என்னையா மாமா வாங்க கை கழுவிட்டு போயிடலாம். ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருளைய கழுவுல வா. இத பல்லு வளர்க்கறதுக்கு தானே சொன்னாங்க. இப்ப கை கழுவுறதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? தயவு செய்து கக்கஸ் போறதுக்கு சொல்லாதீங்க. ஊரே நாய். உனக்கு கை முக்கியம், எனக்கு கறி முக்கியம். போ. யாரு காட்டு பேடா? ஆட்டி ஆட்டி கை கழுவிக்க. இதுதான் நோண்டாம போட. எந்த ஊர் பேடா நீ? ரிட்டையர் ரவுடியா கைய கழுவாம போய்க்கு இருக்காரு. நீ என்ன ரேக தேர அளவு கைய கழுவிக்கு இருக்க? சுத்தம் சோறு போடும்ல. டேய் மொக்கையன் சோறு போட்டுக்கு இருக்காரா? சுத்தம் சோறு போடும்ங்கற கைய கழுவ.
ஆஹா என்ன செங்க கட்டி சைஸ்ல வச்சிருக்க இதை நீ எப்ப